அவங்க எக் ரைஸ் பண்ணலாம் வாங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் போட்டு நல்லா வதக்கணுங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு அந்த முட்டைக்கும் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. நல்லா ஆனியன் வதங்கணுங்க. வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுங்க. மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. விட்டுட்டு எத்தனை முட்டை உங்களுக்கு தேவையோ அத்தனை முட்டை, நான் 2 முட்டை போட்டிருக்கேன், போட்டு நல்லா வதக்கியிருக்கேன். நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடித்து வச்ச சாதத்தை போட்டு கலந்தா சுவையான எக் ரைஸ் ரெடி. அதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாங்களா? வாழைக்காய் ஃப்ரை. வாழைக்காவை தண்ணி ஊற்றி உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேங்க. அப்புறம் கடாயை வச்சு கடுகு போட்டு அப்புறம் வேக வச்சு வாழைக்காவை போட்டு அதுக்கு மேலே மிளகாத்தூள், உப்பு போட்டு தேவையான அளவு பார்த்து வதக்கி எடுத்துட்டா கொஞ்ச நேரம் நல்லா ஃப்ரை பண்ண வச்சு எடுத்து வச்சு சர்வ் பண்ணலாங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.